Hi everyone, இன்னைக்கு நம்ம weight training பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி previous வீடியோல எக்சர்சைஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் இது மூணுமே ஒன்று தான். நம்மளோட மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி அகைன் ஸ்டார்டிங் பொசிஷன் எடுத்துட்டு வரது தான் இதோட டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம பாடி வெயிட் மூலியமாகவும் பண்ணலாம். பார்பல்ஸ், டம்பிள்ஸ், கேபிள் மிஷின்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் இது எல்லாத்தையும் மூலியமாகவும் நம்மளால பண்ண முடியும். ரெகுலராக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்மளோட மசில் மாஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட போன் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஜாயின்ஸும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். போத் மென் அண்ட் விமன் ஆஃப்டர் 30ஸ்க்கு அப்புறம் அவங்களோட மசில் மாஸ் டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அண்ட் போன் டென்சிட்டியுமே டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். எஸ்பெஷலி விமன் அவங்களோட ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களோட போன் டென்சிட்டி லாஸ் பர்சன்டேஜ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். எல்லா ஏஜ் பர்சன்ஸுமே அவங்களோட டெய்லி லைஃப்பில் வெயிட் ட்ரைனிங்கை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களோட ஃபார்ம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ண முடியும்.